வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க ஆரோமலை திரைப்படத்தை வந்து போய் பார்த்துட்டு வந்தேன். ஒரு ஆங்கில படம் பிரெடேட்டர் படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பேய் படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து பார்க்கலாமா எதை பார்க்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் கான் வந்து தென்பட்டார். இதுக்கு முன்னாடியே வந்து நிறையா செலிபிரிட்டிஸ்லாம் இந்த படத்தை போய் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்து அவரோட நண்பர், அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லுவார். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களும் அந்த ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த போஸ்டரை பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் போய் பார்த்தா இந்த வாரத்துக்கு நான் போன வாரம் போய் பார்த்தேன் ஆரியன் படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. அதாவது ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. பட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஆண் பாவம் பொல்லாதது படம் நல்லா இருந்துச்சு. இந்த வாரம் இந்த படத்தை போய் நான் பார்த்தேன். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போனேன். இந்த படம் ஒரு ஃபீல் குட்டான மூவி. ஸோ இந்த வாரத்துக்கு நீங்கள் இந்த படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், வாட்சபிள் தான். இந்த படத்தை கண்டு நம்ம வந்து ஓடவே தேவையில்லை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கும், புகழ்கிற ஒரு படமும் இல்லை. இந்த வாரத்துக்கு ஒரு ராம்காம் மூவி, ஒரு ஃபீல் குட் மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ படத்துடைய கதை பேசிக்லி ஒரு பையன், இதுவும் ஒரு சூப் பாய் ஸ்டோரி தான். டூட் படத்தை பற்றி சொன்னப்போ சூப் பாய்ன்னு சில பேருக்கு தெரியல அப்படின்றாங்க. சில பேர் தங்களோட வாழ்க்கையில் சூப் பாயாக இருந்துட்டு அவங்க ஒரு சூப் பாய்ன்னு தெரியாமல் இருந்திருப்பாங்களா, அவங்களுக்காக சூப் பாய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். ஒருத்தனுக்கு வந்து லைஃப்பில் வந்து லவ்வுக்காக தேடி தேடி போகிறான், ஆனால் லவ்வை தவிர்த்து நிறையா மொக்க வாங்கிட்டே இருக்கான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சூப் பாய் கேட்டகரியில் வருவான். அந்த மாதிரி இந்த படத்தின் கதாநாயகன் கிஷன் தாஸ் வந்து ஒரு சூப் பாயாகவே இருக்கார். ஸ்கூல்லேருந்தே ஒரு பொண்ணு அவர் கேட்டோன்னா ரப்பர் பென்சில்லாம் கொடுத்துச்சு அப்படிங்கிறனால அதை பார்த்து வந்து அந்த பொண்ணு மச்சான் லவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷத் கான் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்டே இருக்காரு. ஆனால் அது லவ் இல்லை. காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் பொண்ணு வந்து குருகுருன்னு பார்க்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. லவ்வாக டெவலப் ஆகிருக்கலாம். இவர் வந்து பால் போடும்போது வந்து அந்த பால் அடிக்காமல் பேட்டை வச்சு அந்த பொண்ணை அடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு வந்து கைடின்னு போயிடுது. அதற்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை விடிவி ஸ்டைலில் போயிட்டு, அதாவது மேகா ஆகாஷை வந்து விடிவி ஸ்டைலில் போயிட்டு கல்யாணத்தை வந்து நிறுத்தி அங்கே தன்னோட லவ்வை சொல்கிறாரு. ஆனால் வந்து செம்ம கும்மாங்குத்து வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாரு. இப்படி பல கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் தான் தேடி போகிற காதல் வந்து கிடைக்கவே கிடைக்கல அப்படின்றதுனால அப்பா அம்மாவின் அறிவுறுத்தின் பேரில் இவருக்கு மேட்சே கிடைக்கலனாலும் மற்றவங்களுக்கு மேட்ச் மேக்கிங் பண்ணுற மாதிரியான ஒரு மேட்ரிமோனியில் போயிட்டு இவர் வந்து வேலை செய்கிறாங்க. ஏன்னா இவங்க அப்பாவும் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சவர் தான். ஸோ அங்கே இவருக்கு போனோன்னே நிறைய டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ஸோ இவர் ப்ரொஃபஷ்னலாக வந்து வென்றாரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருக்கு வாழ்க்கையில் கிடைச்சதா, அதற்கு நடுவில் விடிவி கணேஷோட கேரக்டர் வருது. அந்த விடிவி கணேஷோட பிரச்சனையை இவர் வந்து சால்வ் பண்ணாரா, இவருடைய நண்பர் வந்து எந்த அளவுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட லைஃப்பில் வந்து அவரோட குடும்பம் வந்து இவர் எப்படி பின்னால் ட்ரீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் காட்டியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்ட கான்செப்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதாவது காதல் தோல்வி கான்செப்ட் இல்லை, சூப் பாய் கான்செப்ட் இல்லை. அதுக்கப்புறம் அந்த மேட்ரிமோனி இடத்துல வேலை செய்கிறப்போ இவருக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால செம்ம காமெடியாக வந்து போச்சு. இந்த படத்தில் வந்து ஹர்ஷத் கான் இருக்கிற சீன்லேயும் நிறையா காமெடி சீன்ஸ் இருந்துச்சு. அவர் இல்லாத சீன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி சீன்ஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகிற மாதிரி இருந்ததுனால நிஜமாகவே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக போச்சு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நடிகர்களாக இருந்தாலும் எல்லாமே யங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால நிறைய யூடியூபர்ஸும் நடிச்சிருக்காங்க. பட் நல்லா நம்மளுக்கு தெரிஞ்ச நடிகர்கள் யாராவது நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் நல்ல ஃபன் எலமெண்ட்டுக்குள்ளே வந்து ஷூட் ஆனாங்க. உதாரணத்துக்கு விடிவி கணேஷ் வந்து அவருக்கு கொடுத்துருக்க கேரக்டர் சூப்பராக பண்ணார். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சந்தான பாரதி வந்து நடிச்சிருக்காரு. ஆனால் எனக்கு ஒரே விஷயம் பிடிக்கவே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சீனில் நம்ம ஹர்ஷத் கான் வந்து சொல்லுவார், இது வந்து மரியாதையே இல்லையா என்னங்க உங்களுக்கு, சந்தான பாரதி எப்படி நீங்கள் அப்படி வந்து அசிங்கப்படுத்தலாம். எனவே இந்த மாதிரி வந்து டைலாக்லாம் வந்து இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறையா காமெடி வந்து சந்தான பாரதியும் பண்ணியிருந்தார். சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவியாக இந்த படம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபோட எண்டு வரைக்கும் கொண்டு போயிடுது. அதற்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதற்கப்புறம் படம் தொடங்கி அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா நகராமல் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு காமெடியாக நம்மளுக்கு வந்து காட்டிகிட்டே இருக்கிறனால எல்லா விஷயமும் காமெடியாகவே காட்டிகிட்டு இருக்கிறதுனால செகண்ட் ஆஃபில் வந்து இந்த படத்தோட அந்த கான்செப்டை நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சீரியஸாக வந்து எடுத்துக்க முடியல. அவன் லைஃப்பை ஜாலியாக எடுத்துக்கிட்டான், நம்ம எதுக்கிட்ட அதை சீரியஸாக எடுத்துக்க ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டச் எல்லாம் போச்சு. அண்ட் ஸ்க்ரீன் பிளேலையும் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. அண்ட் ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு கிளாஷ் வருது அப்படின்னா அதற்கான காரணம் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் தானே. அப்போ தான் நம்மளும் அவங்களுக்காக ஃபீல் பண்ணுவோம், ஐயோ பிரிஞ்சிடாதீங்க சேர்ந்துருங்க கட்டிப்பிடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பெருசாக ஒட்டாத மாதிரி போயிடுச்சுன்ற பட்சத்தில் செகண்ட் ஆஃப் வந்து நகர்றதுக்கு ரொம்ப லேட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி திருப்பியும் கொஞ்சம் லைட்டாக பிக்கப் ஆகி படம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் குட்டான இடத்துல போய் முடியுது. இவங்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓ மை கடவுளே மாதிரியான ஒரு ஃபீல் குடான மூவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணது ஒன்றும் தப்பே இல்லை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அந்த படத்தை பார்த்தா. ஆனால் இவங்க எங்கே தப்பு பண்ணிட்டாங்கன்னு தோணுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபை ஃபுல்லாக காமெடியாக காமிச்சிட்டு செகண்ட் ஆஃபில் ஒரு எமோஷனாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் அப்புறம் கடைசியில் கொஞ்சம் காமெடி வச்சுக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு தோணிருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த எமோஷன், அந்த சீன்ஸ், அந்த கேரக்டர்ஸோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கணும். குறிப்பாக டயலாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. காமெடி டயலாக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் எமோஷனலாக அந்த டயலாக்ஸ் மூலமாக வந்து கன்வே
பண்ணுறது. அண்ட் சில இடங்களில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் லீடு இருக்காங்கல்ல, அவங்க செகண்ட் ஹாஃபில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கேரக்டரை எலிவேட் பண்ணி காட்டாததுனால இந்த மாதிரி விஷயங்களால் கொஞ்சம் லேக் ஏற்பட்டு என்னடா அது ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தது ஏதோ வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா எஸ் காமெடி தான். ஸோ எமோஷனோட சேர்த்து இவங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த மாதிரியே காமெடி அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து செகண்ட் ஹாஃப்லையும் பிணைந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஆரோம்லே படம் ஆரோம்லே பாட்டு மாதிரியே வந்து ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது இல்லாமல் போயிடுச்சு. அப்படின்னாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். கிஷன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நீ முடிவும் நீ அப்படிங்கிற படத்துலேயே நல்லா நடிச்சிருப்பாரு. ஏற்கனவே ஒரு டீசெண்டான ஆக்டர் அப்படிங்கிற அந்த படத்துலேயே வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்களோட கேரக்டருக்கு அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து செட் ஆகுது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு இடத்துக்குலாம் வரப்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தலையோ அப்படின்னு வந்து தோணுச்சு. ஹர்ஷத் கானை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். ஸோ டிப்பிக்கலான ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாலும் அதை வந்து சரியாகவே பண்ணியிருக்காரு. தேட்டரில் நிறைய பேர் வந்து சிரிச்சாங்க. டிராகன்லேயே வந்து அவரால் வந்து காமிக்கலாக நடிக்க முடியும், சூப்பராக பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. பட் அதோட அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் சிரிச்சேன்னா இந்த கேரக்டருக்குள்ளே இன்னொரு கேரக்டர் கணேஷ் வரதராஜன் ஒரு கேரக்டரும் பண்ணியிருப்பாரு. அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. சரியான பஞ்ச் அடிக்கிறது, சூப்பரான காமெடி பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு பாடி ஷேமிங் பண்ணாமல் அப்புறம் தன்னையே வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல கலாய்ச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான காமெடியும் பண்ணியிருந்தாரு. அண்ட் ட்ரெண்டியான விஷயங்கள்லாம் வந்து டயலாக்ல போட்டு வந்து சூப்பராக காமெடி பண்ணியிருந்தாரு. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வரக்கூடிய எல்லா படத்துலையும் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அதையும் தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி விடிவி கணேஷ், சந்தான பாரதி, அப்புறம் அம்மா ரோல் பண்ணவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து பலம் தான். பட் ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும். போன வாரம் தான் ஆண் பாவம் பொல்லாதது படத்தை பற்றி சொல்கிறப்ப இவர் சொல்லியிருந்தேன், யாருங்க இந்த சித்து குமார் எங்கேருந்துங்க வந்தார்? நிஜமாகவே அவர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அவரோட பாடல்கள் மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து இந்த படத்துக்கு நிஜமாகவே வலு சேர்த்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆடடாக வந்து மாற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து காட் ஆஃப் லவ் அஸ்வத் மாரிமுத்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லவ் கடவுளாக நடிச்சிட்டு இருக்க எஸ்டிஆர் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து அதுக்கு ஒரு ப்ராக்டிஸை வந்து பண்ணிட்டார் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எஸ்டிஆருடைய நரேஷனில் தான் வந்து படமே வந்து ஆரம்பிக்குது, படம் முடியறதும் வந்து சரி. ஸோ காதலில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறதுல நிறைய அனுபவப்பட்டிருக்காரு அப்படிங்கிறனால அவரோட வாய்ஸை வச்சே சொல்லணும்னு நினச்சதுனால அது படத்துக்கு வந்து அங்கே அவர் வாய்ஸ் வரும்போதெல்லாம் நிஜமாக கொஞ்சம் வெயிட்டேஜாக இருக்குது. இந்த சிம்பு ஃபேன்றதுனால சொல்ல இந்த படத்துக்கு அது மாதிரி வந்து வாய்ஸ் வரனால வந்து செட் ஆகுது. அதையும் தாண்டி கேமரா ஒர்க் வந்து நிஜமாக பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு சொல்லிட்டே இருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. கலர் ப்ராப்பராக வந்து கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு இந்த ஜானருக்கு என்னென்ன மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து கலரில் வந்து காட்டணுமோ அதை வந்து பக்காவாக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து ஒரு என்ரிச்டாக காட்டினதில் கேமரா ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதையும் தாண்டி இந்த படத்தை பற்றி வந்து சொல்கிறதுக்கு பெருசாக ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை. இந்த படத்தை இந்த வீக்கில் நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் படம்லாம் பார்க்காம தமிழ் படம் தான் பார்க்கணும் முடிவு பண்ணிங்க அப்படின்னா, ஒரு ஃபீல் குடான படம் பார்க்கணும் முடிவு பண்ணிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கோ அண்ட் வாட்ச் பா, யூ வில் நாட் கெட் ஹர்ட் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. மொத்தத்தில் நீங்கள் இந்த படத்தை பற்றி பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னோட ரிவ்யூ உங்களுக்கும் வந்து மேட்ச் ஆகுதா, ஏதோ ஒரு விஷயம் நான் விட்டுட்டேன், நான் பார்த்தப்போ அதை நான் நோட் பண்ணேன், அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஏதாவது ஒரு பட ரிவ்யூவில் நம்ம வந்து சந்திக்கலாம்.